பண்ணலாமா? ஸோ நம்ம லாஸ்ட் லெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷன் பற்றி பார்த்தோம். தட் இஸ் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய பேஸ் ஐடியா வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அங்கே எடுக்கும் போது உங்களுக்கு என்ன டாபிக் எடுத்தேன்னாக்கா தட் இஸ் டூ பாடி ப்ராப்ளம் எடுத்தேன். டூ பாடி ப்ராப்ளம் அது ஒன்றும் இல்லை, ரெண்டு சிஸ்டம் இருக்கும், ரெண்டு மாசஸ் இருக்கும். அது சேர்த்து நீங்கள் என்ன சொல்லுங்கனாக்கா ஒரு கனெக்டட் சிஸ்டம் சொல்லுங்க. இப்போ இந்த கனெக்டட் சிஸ்டம் வந்து நெட் ஃபோர்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றதான் பார்த்துருக்கோம். That is consider mass. This is m1 and then another mass வந்து m2 இருக்காங்க. From the center to center they are separated by the distance r அப்படின்னு எடுத்துட்டு force எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, ஒன் எக்ஸட் ஃபோர்ஸ் ஆன் another, அப்புறம் நெட் ஃபோர்ஸ், இந்த மாதிரிலாம் ஐடியாஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ 2க்கு மேலே போகும்போது என்ன ஆகும், வாட் ஹேப்பன்ஸ், ரெண்டு பாடிக்கு மேலே போகும்போது நெட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we want to use a principle called superposition principle. Superposition principle. Superposition ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் add up. ஓகே, ரிசல்டன்ட் அப்படின்னு சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். தட் இஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கிறத அசியூம் பண்ணுங்க. லெட் நேம் இட் ஆஸ் m1. இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஸ்பெரிக்கலாக காமிக்க மாட்டோம், பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ரிடக்ஷனிசம் பற்றி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய சிஸ்டம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆக்கிட்டா கூட இந்த பிஹேவியருக்கும் இந்த பிஹேவியருக்கும் சேமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அதே ஐடியா. திஸ் இஸ் m1. இப்போ இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது அசியூம், ஐ மீன் பாடி இருக்குது அசியூம் பண்ணுங்க. இட் இஸ் m2 அண்ட் தென் இங்கே ஒரு பாடி இட் இஸ் m3 அண்ட் தென் m4 அண்ட் தென் நிறைய இருக்குது, நிறைய பாடிஸ் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பாடிஸ் இருக்குது. திஸ் இஸ் n பாடிஸ் இருக்குது அசியூம் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து ஒன்னை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஒன்னை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ஒன் மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ண போகிறாங்க. தட் இஸ் 2 exert of force on this one, 3 exert of force, 4 exert of force, either 5 or 6, and then n will also exert a force. எல்லாருமே எக்ஸர்ட் பண்ணுவாங்க. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ்ன்றதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஏன்னா எல்லாமே ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர். ஸோ சின்ஸ் நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர், அப்போ எப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்கன்னா நார்மல் ஸ்கேலர் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸை படிச்சிருப்போம், வெக்டர் அடிஷன் பிரின்சிபல் ஞாபகம் இருக்கா? டூ வெக்டர்ஸ் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாலிகன் லா ஆஃப் அடிஷன் ஃபார் மெனி வெக்டர்ஸ் வந்து படிச்சிருந்திருக்கீங்க. அதே லாஜிக் தான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா r2 வெக்டர் அண்ட் தென் இங்கே r3 வெக்டர் அண்ட் தென் r4 வெக்டர் அண்ட் தென் திஸ் இஸ் rn வெக்டர். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் ஆன் ஒன், நம்ம ரிவர்ஸ்ல படிக்கணும் சொல்லியிருக்கு. நம்ம இருக்க ஃபோர்ஸ்க்கு நெட் ஃபோர்ஸ் ஆன் ஒன் இஸ் said to be force exerted on one due to 2 or by 2. That is அப்புறம் வந்து 1 due to 3. அப்படியே எத்தனை சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there are n systems. ஸோ அப்போ நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா simply we have to add them. ஸோ இந்த பிரின்சிபல் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ அகைன் ஃபர்தராக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா two masses are there. That is F is equals to G m1 m2 by r square. Okay, this is for two body system. Okay, இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரெண்டு ஒரு 2 masses எடுத்துங்க. இந்த ரெண்டு 2 இது வந்து ரெஸ்பெக்டிவா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா 2 எடுத்துங்க. that is for this one 1 and 2 வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா G m1 m2 divided by distance between them. It is nothing but it is r1 square. Okay, இங்கே sorry r2 எடுத்துருக்குமா, it is r2 square. Okay, and then direction வந்து பார்த்தீங்கன்னாக்கா just for convenience நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா along the direction of 2 அதாவது நீங்கள் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் ஃபோர்ஸ் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸில் படிக்கணும். இப்போ வந்து 2 எக்ஸாக்ட் பண்ணுறதுன்னா அந்த ரிவர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. பட் டிஸ்டன்ஸ் அங்கேருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னாக்கா ஆர்டராக தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து ஆர்டராக இருக்கும். அப்போ மேபி ஜஸ்ட் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் நம்ம இது கூட என்ன பண்ணணும்னாக்கா 2 1 3 1 4 1 and then n1 from n to 1 3 to 1 2 to 1 4 to 1 அப்படின்ற மாதிரி எடுத்துங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நத்திங் பட் 2 to 1. அகெயின் த டைரக்ஷன் ஆஃப் 2 to கேப், அதே மாதிரி பிளஸ் m1 m2 divided by r of 3 to 1 the whole square 3 to 1 the cap till எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are n number of forces n number of masses. அப்போ வந்து total will be 1 to 1 and this is 3 mn divided by r n to 1 the whole square r n to 1 the cap. Okay, ஸோ இப்படி நம்ம எந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா டேரக்ட் ஆட் பண்ணிங்கன்னா you will be getting the net force, that is 1 net. இப்போ நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை, பட் அண்டர்ஸ்டுட் அது என்னன்னு சொல்கிறேன். தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணுங்க, ஞாபகம் இருக்கா?
Gravitational force is always attractive. அப்போ அட்ராக்டிவ்னா இட் வில் புல் டுவர்ட்ஸ். அப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆரிஜின் இருக்கேன், இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் மேலே நான் எக்ஸைட் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஐ வில் புல் டுவர்ட்ஸ் மீ. அப்போ டுவர்ட்ஸ் மீனா அப்படின்னாக்கா என்னோட நெகட்டிவ் டைரக்ஷனில் வந்து அது என்ன ஆகும்னாக்கா பாயிண்ட் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் வந்து யூனிட் வெக்டர் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் பாயிண்ட் ஆகும். அப்போ என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு மென்ஷன் பை த டேர்ம் கால்ட் நெகட்டிவ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ். அப்போ நம்ம எப்பவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸை என்ன சைனால நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் சைனால எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் சிஸ்டம் வந்து நான் எடுத்துக்கலாம். சார்ஜ் சிஸ்டம் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் one electron and one proton. Okay, one electron and one proton. What is the charge of a proton? Nature of the charge. Value கேட்கல, nature என்ன? Question convey ஆகல என்ன? What is the nature of the charge? It is positive, negative, like that I am asking. Question convey ஆகல. Positive. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா it is simply negative. எப்படி நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து that is F is directly proportional to product of the mass. Product of the masses சொல்றீங்களே, அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is directly proportional to the product of the charge. ஓகே, ஜஸ்ட் ஃபார் நீங்க இப்போதைக்கு புரிஞ்சுங்க, நான் ஃபர்தர் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் எப்படி நீங்க மாஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாகுதோ, சார்ஜஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஃபோர்ஸ் அதிகமாகும். சேம் சினாரியோ. அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து இங்க என்ன இருக்குன்னா புரோட்டான் பிளஸ், செகண்ட் என்ன இருக்கு minus. அப்போ what will be the product of them? minus. So அதே மாதிரி ஒரு ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அஸ்யூம் பண்ணுங்க. what is the charge of an electron அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is said to be negative charge and then this is also negative. Product of them will be positive. Super. Product of them will be positive. அதே மாதிரி ரெண்டுமே புரோட்டானா இருக்கு அப்படின்னாக்கா both of them charge is said to be positive. Product of them is said to be positive. ப்ராடக்ட் ஆஃப் them is said to be positive. அதாவது லைட் சார்ஜஸ் எப்பவுமே என்ன ஆகும், பேசிக்கா நீங்க படிச்சிருப்பீங்க, லோவர் கிளாஸ்ல படிச்சது லைட் சார்ஜஸ் என்ன ஆகும், ரிப்பிள்ஸ். அப்போ இது ரெண்டுமே லைட் சார்ஜஸ் என்ன, நல்லா பாருங்க, எலக்ட்ரான் புரோட்டான் லைட் சார்ஜஸ். ஸோ இப்போ லைட் சார்ஜஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரிப்பிள்ஸ். இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is said to be what? அன்லைக் சார்ஜ் கேஸ். அன்லைக் சார்ஜஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா அட்ராக்ட். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ் நீங்க என்ன புரிஞ்சுங்க, it is said to be negative. அப்போ அட்ராக்டிவா எப்பவுமே நெகட்டிவ். ஸோ நான் அதை லாஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன், அது என்னன்றதை தெரிஞ்சுங்க. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் என்ன பார்த்தீங்கன்னா it is F equal to negative G m1 m2 divided by it is r square along the direction of r cap. Okay, so this is always இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. அந்த மைனஸ் சைன், அந்த மைனஸ் சைன் நாங்கள் விட்டுருந்தோம், பட் அதை அண்டர்ஸ்டுட், பட் நீங்க இப்போ வந்து அதை பார்த்து என்ன. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாடிக்கு அப்புறம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன புரிஞ்சிச்சு. ரெண்டு சிஸ்டம்ல இருந்து மூணு இல்லை அதுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் எடுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கேசஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 பாடி ப்ராப்ளம் வந்து எடுத்துக்கலாம். திஸ் கன்சிடர் ப்ராப்ளம் தட் இஸ் 3 சார்ஜஸ், 3 பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, 3 பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் kept in 3 points of a triangle. Assume the problem 3 point charges. This is problem. Okay, so 3 point charges are kept in 3 points of the 3 vertices of a equilateral triangle. 3 vertices of the equilateral triangle. Let us assume that this is said to be m and this is said to be m and this is said to be m. 3 point charges are 3 equal masses. That is condition is said to be m1 and m2 and m3 are said to be equal. It is an equilateral triangle. The distance between them என்னவா இருக்கும்? Equal. So it is an equilateral triangle. Let us consider distance as some a. Side a அப்படின்னு எடுத்துக்கங்க. Okay. So what will be the net force on any one of the charge? Okay. So net force on any one of the mass. Any one of the mass எதாவது இருக்கலாம், m1 இருக்கலாம், m2 or m3, whatever may be. How to calculate this? நம்மளால ஜென்ரலாக என்ன பண்ண முடியாது, ஜஸ்ட் அந்த நியூமரிக்கல் வேல்யூ வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே என்ன குவான்டிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா they are all vectors. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலோட ஐடியா வந்து வெக்டர் அடிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். பேரலா ஞாபகம் வச்சுங்க. இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். 2 vectors are added to give a resultant vector. How to calculate the resultant vector? By using
தட் இஸ் parallelogram law. ஓகேவா? அப்போ parallelogram lawல நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக நான் இப்போ ஞாபகம்னா பரவாயில்ல கவனிச்சிங்க. there is a vector a vector and then there is another vector b vector aligned at an angle theta. Resultant vector will be along the diagonal of the parallelogram, that is your r vector. Maybe it will align an angle alpha with respect to x. How to calculate the magnitude அப்படினு பாத்தீங்கன்னா, that r vector modulus is nothing but it is square root of a square plus b square plus 2a plus 2ab cos of angle between them is theta. Super. இது வந்து அந்த வெக்டருடைய லென்த் ரிசல்டன்ட் அதோட மேக்னிடியூட் என்னன்றது. அப்போ அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஆங்கிள் இஸ் said to be it is tan inverse of it is b sin theta divided by it is a plus b cos of theta. Okay, so இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம இதுக்கப்புறம் போகிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ப்ராப்ளம்லி யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் நம்ம இப்போ ப்ராப்ளம் போகலாம். அந்த கேஸை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிங்க. ஸோ இங்கே ஒரு மாஸ் இருக்கு, அகெயின் ஹியர் another mass. So at a distance a and then a of masses m. Okay, so this is a case. Now let us assume that நான் இந்த மாஸ் எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நம்ம இந்த மாஸ் தான் நெட் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இன்னொன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா அப்புறம் இந்த கொஸ்டின் எனி ஒன் ஆஃப் தான். பட் நம்ம அந்த கேஸில் வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹியர் மேபி ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் we will give a points, that is a b c. Okay, and the vertex points are a b c ன்னு எடுத்துக்கலாம். Now a will exert a force on b. Similarly c will exert a force on b. அப்ப there are two forces. Okay, so அப்ப அந்த two forces நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, that is f of ba. என்ன தெரியுதா? a will exert a force on b and then another force is said to be f of bc, that is c will exert a force on b. So we want to calculate that first and then அப்புறம் அந்த ஆங்குலர் அலைன்மெண்ட் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கணும். இந்த since it is a vector ஞாபகம் வச்சுக்கோங்க. A will exert a force towards B. What kind of force gravitational is? What kind of force gravitation? Attractive force. So அப்ப அந்த A வந்து என்ன பண்ணும்? B அப்படி இழுக்கும். இழுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க, இந்த வெக்டரோட டைரக்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, along this direction. புரியுதா? ஏன்னா B வந்து என்ன பண்ணாங்கன்னா A இழுக்கும்போது along this direction. I will represent it here. That is, this is our f of BA vector. Okay, f of BA vector. Again, C will exert a force on B. அப்போ இந்த டைரக்ஷன் இங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, it will along this direction. That is f of BC vector. Okay, so இப்போ இந்த ரெண்டு வெக்டர் இந்த டைரக்ஷன் இருக்குன்னா, angle between them எங்க இருக்குன்னு பாருங்க. This is angle between them. அப்போ what will be the angle between them? சொல்ல முடியுமா? What will be the angle between them? இல்ல நான் என்ன யோசிச்சு பாருங்க. 3 equal masses are kept in an equilateral triangle. 60 degree. அந்த equilateral triangle தான் clue. Equilateral triangle வந்து all sides of all vertices angles are said to be what? 60 degree equals ன்னு தெரியும் உங்களுக்கு. So that is இந்த angle வந்து என்ன தெரியும்னாக்கா 60 degree. So we have found the value, that is theta ன்னு கண்டுபிடிச்சோம். பட் நமக்கு இந்த a factor, that is இந்த ஃபேக்டரோட வேல்யூ தெரியாது. அகைன் இந்த ஃபேக்டரோட வேல்யூ தெரியாது. So we have to find the value. That is what is our f of BA அப்படின்னு பார்த்தீங்கன்னா, according to gravitation relation, it is g m1 m2 by r square. Now m1 is said to be a mass is at A. B. And m2 is said to be which is at A. Okay. அப்போ அதே மாதிரி எல்லாமே ஈக்குவல் அப்படின்றதுனால it is negative of g. Why negative தெரியும் உங்களுக்கு? Since it's an attractive force. அப்போ m into m divided by distance between them is said to be a square. டைரக்ஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அந்த ஆங்கிள் ரிசல்டன்ட் தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் நம்ம மேபி மாடுலஸ் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் இட் இஸ் நெகட்டிவ் g small m square divided by a square. So we have found the magnitude. அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, f of BC ஓட மேக்னிடியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நெகட்டிவ் g மேபி மாடுலஸ் போட்டதுனால அந்த சைனை நீங்கள் அகைன் என்ன பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, திஸ் g m again into m divided by distance between them is also said to be a square. Okay, so that is it is nothing but negative g m square by a square. நல்லா பாருங்க, அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, மேக்னிடியூட் வைஸ் என்னவா இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்குல்ல. So we can write the result like this, that is f of BA and then modulus of f of BA and modulus of f of BC, they are all equal to some f.
just for our convenience I will take F. ஏன்னா காமனா இருக்கிறதுனால F அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரிசல்டன்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். So what is the resultant force அப்படின்னு பார்த்தீங்கன்னா from here our resultant force, that is F modulus is equal to be, or F of R we can consider like this. Okay, F of R resultant force, just for convenience. R என்றது ஒண்ணும் இல்ல, just resultant அவ்வளவுதான். That is square root of A அப்படின்றது இந்த first factor, B அப்படின்றது இந்த எல்லாமே ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கோம், F ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ instead of A we can substitute F, instead of B we can substitute F, and then 2 times of F into F, cos of angle between them is equal to 60 degrees, same as that of India. இப்போ என்ன ஆகும் பாருங்க, F square plus F square 2F square, 2 into F into F will be F square. What is cos 60? Huh? 1 by 2, half. So it is said to be 1 divided by 2, and then we know that in the 2 and the 2 cancel, so we will be getting the result as 2F square plus 1F square will be 3F square. So the result will be, it is square root of 3F square. We will be getting the result as root 3F. Super. This is our resultant force. அப்போ இந்த பர்டிகுலர் மாஸ் மேல A and C சேர்ந்து எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா it is root 3F. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, now you just assume that A is a reference system. What will be the force exerted by B and C? கண்டுபிடிங்க. Okay, good enough. சேமா தான் ஃபாலோ பண்ண முடியுது இல்ல. if not அப்படின்னாக்கா, I mean mass is equal இல்லனா என்ன ஆகும், டிஃபரெண்ட் ஆகும். நாம அஸ்யூம் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்காக சிம்பிளா இருக்குன்றதுனால நான் எல்லாமே ஈக்குவல்னு எடுத்துட்டேன். பட் இஃப் நாட் ஈக்குவல் அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா இட் வில் வேரி. நவ் 4 பாடி ப்ராப்ளம். ஸோ 4 பாடி இருக்குன்னு வச்சு அஸ்யூம் பண்ணுங்க. இப்போ இந்த 4 மாசஸ் சேர்ந்து எனி ஒன் ஆஃப் த மாசஸ் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ். ஆக்சுவலாக அந்த 4 பாடின்றத மேபி நம்ம பார்த்தோம்ல ட்ரையாங்கிள், அதுல இருந்து கூட எடுத்துக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, தட் இஸ் கால்ட் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் சொல்லுவீங்களா யூஸ்வலா. இப்போ அந்த சென்ட்ராய்டில் ஒரு மாசை பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஒரு 4 பாடியாக எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம ஒரு ரெக்டாங்கிளோடைய கார்னரில் 2 கேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்டாங்கிள் பார்க்கணும், தென் நான் உங்களுக்கு அதை ஹோம்ஒர்க் தரேன், இல்லைன்னா இங்கே ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் கன்சிடர் ரெக்டாங்கிள் வேண்டாம், ஸ்கொயர் எடுத்துக்கணும். ஸ்கொயர் மாதிரி இருக்கா, வாட் எவர் இட் இஸ், கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி நினைச்சிங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there are mass 4 masses M1, M2, M3 and then M4. 4 masses இருக்கு. பிளேஸ் என்ன, 4 vertices of the square. அப்போ 4 verticesனா நமக்கு தெரியும், ஸ்கொயர் அப்படின்னும் போது it is said to be of equal sides. Okay, let us consider just for our convenience M1, M2 and then M3 and M4 all are equal to same M, some equal masses placed on a square அப்படின்னும் போது we know that side of the square is said to be simply A. Then what is the net force on any one of the mass? நம்ம just for convenience இந்த M3 எடுத்துக்கலாம். இந்த M3 மேல ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிக்சரை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் okay, so let us assume that the square, this is M1, M2, M3 and then M4. So we will name the vertices as A, B, C and D. இப்போ இந்த C மேலே எவ்வளோ, ஏன்னா இங்கே M3 is said to be here. இப்போ இந்த C மேலே எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஐடியா. ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. B will exert a force, it is an attractive force. அப்போ எங்கே இருக்கும், upwards. அப்போ இந்த டைரக்ஷன் உங்களுக்கு இருக்கும், that is force on C due to B. அதே மாதிரி B will exert a attractive force in the direction, that is force on C due to B. அதே மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணீங்க, இங்க 2 மாசம் மட்டும் இல்லை, தேர்டா என்ன இருக்கு, அந்த கேஸுக்கு 2 மாசம் தான் இருக்கும். அந்த மாசம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மீதி 2 தான் இருக்கும். இங்க வந்து நீங்க இந்த மாசம் எடுத்தா கூட மீதி எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 3 மாசம் சட்டை. அப்போ இந்த டைரக்ஷன்ல A will exert, that is F of CA, that is A will exert a force on C. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க, 3 ஃபோர்ஸஸ் வரும்போது உங்களால் டேரக்டாக கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் நமக்கு தெரிஞ்ச அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் வச்சு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எனி 2 ஃபோர்ஸஸ்க்கு நீங்கள் ரிசல்டன்ட் எடுத்துட்டு அப்போ வர ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும்,
அந்த மூணாவதாக இருக்க ஃபோர்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ரிசல்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முன்னாடி யூ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் எஃப் ஆஃப் சிபி அண்ட் எஃப் ஆஃப் சிடி. ஓகே, ஸோ தேர் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஏ அண்ட் ஏன்னு வச்சுங்க அஸ்யூம் பண்ணுங்க. Now what will be the distance of this factor? What is the length of this between A and C? Root A or root 2A. எப்படி root 2A வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா by Pythagoras theorem. So by Pythagoras theorem நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். either any எப்படி வேணா எடுத்துங்க. இது ஏன்னா இந்த சைடு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா A. So it forms a right angle triangle. A square and A square இந்த பக்கம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா it will be root 2A square. ஏன்னா hypotenuse is said to be sum of the square of adjacent and opposite sides. Okay, right. அப்ப அது clear ஆயிடுச்சுல உங்களுக்கு? Fine. Next என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா what is our f of CB அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is G m1. ரெண்டுமே எல்லாமே of equal masses தானே. அப்ப m into m will be what? m square divided by distance between them will be a square. அதே மாதிரி நம்ம மாடுலஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி f of CD it is CD is said to be அதே மாதிரி G m into m will be m square, distance between them will be a square. அப்ப these two are said to be what? Equal. அப்ப நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா from here that is f of CB is equal to f of CD is equal to sum f. இப்போ நீங்க லாஸ்ட் அங்க எடுத்தீங்க பாத்தீங்களா அதே மாதிரி ரிசல்ட் எடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு. வாட் will be the angle between them? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? அப்போ அந்த வெர்டிசஸோட கார்னர் பாருங்க இட் ஃபார்ம்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆங்கிள் பிட்வீன் இந்த சைட் டிகிரி 90 டிகிரி, தீட்டா வந்து 90 டிகிரி. ஸோ அப்போ டேரக்டாக நீங்கள் அந்த ஆங்கிள் 90 எடுத்துக்கணும். தட் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நம்ம ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு டேஷ், ஏன்னா நம்ம ரெண்டு வாட்டி ரிசல்ட் எடுக்க போகிறோம். ஆர்னு போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா எஃப் ஆஃப் டேஷ் எடுத்துங்க. தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். தென் அகைன் எஃப் ஸ்கொயர் 2 into f cos of angle between them is 90 degree. What is the value of cos 90? 0. அப்ப இந்த whole factor என்ன வரும் பாத்தீங்கன்னா will be 0. Our resultant will be root of f square plus f square is said to be square root of 2f square. What will be the f dash? Root 2f. So we have found the value. The resultant will be along which direction? What will be the direction of the resultant? Centerல. That is என்ன படிச்சிருப்பீங்கன்னா whenever two equal vectors are there the resultant will be along the diagonal which bisects the angle. Bisects the angle னா 90 டிகிரி இருக்குன்னா bisect ஆன என்ன ஆங்கிள் இருக்கும் உங்களுக்கு? 45 டிகிரி. அப்ப resultant வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா resultant will be along this direction. That is resultant will be along this direction with an angle of 45 degree. ஓகேவா? அப்போ இப்போ நீங்க இன்னொரு விஷயமா நோட்டீஸ் பண்ணணும். இப்போ நீங்க செகண்ட் ரிசல்டன்ட் எடுக்க போறீங்க. தட் இஸ் f dash எடுத்த மாதிரி நீங்க என்ன பண்ணா f double dash கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்க முன்னாடி what will be the angle between them now? That is angle between f dash, this is f dash. Okay, this is f dash vector. F dash க்கும் FCA க்கு என்ன ஆங்கிள்ன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். That is what will be the angle between f dash vector and f of CA vector. என்னவா இருக்கும் சொல்லுங்க? What will be the angle between them? 0 degree. That is இதோ அங்க தான் இருக்கு, அதுவும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும்போது the angle between them is said to be 0 degree. So we have found the value. Again நமக்கு என்ன தெரியும்? f dash ஓட magnitude தெரியும். What is the FCA? அது முதல்ல கண்டுபிடிங்க. What is FCA? That is f of CA magnitude is nothing but G m1 m2 அதாவது m into m divided by the distance square will be different because இங்க வந்து எல்லாமே a தான் இருக்கு, a தான் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு distance root 2a. so அது கேர்ஃபுல்லா பாத்துங்க. it is root 2a the whole square. What will be the value அப்படினு பாத்தீங்கன்னா G m square divided by 2a square. So now if you conclude that இங்க f நீங்க எடுத்தீங்கல்ல அங்க நீங்க f எடுக்க முடியாது. என்ன எடுக்கணும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் அதை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா that is f of CA magnitude is said to be f divided by 2. கன்க்ளூட் பண்ண முடியுதா அந்த மாதிரி? ஏன்னா இங்க இந்த 2 ஃபேக்டர் அங்க இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு. so it is said to be f by 2. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க முடியும். that is f double dash it is said to be f dash square plus f by 2 the whole square. ஏன்னா f dash square பண்ணா we are comparing force between யார் எடுக்கிறோம், f dash க்கும் FCA க்கும் நம்ம எடுக்கிறோம். ஓகே, so இந்த f dash க்கு பதிலா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? what is the resultant force of f dash? So it is need to be root 2f by whole square plus 2 into root 2f into f divided by 2. Cos of angle between them is said to be 0. What is the value of cos 0? Cos 0
யூஸ் பண்ணி பாருங்க. a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab ன்னு இருக்கா. இட் இஸ் a plus b whole square. சிம்பிளா சால்வ் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் கவனிங்க. Now this cos of 0 is said to be 1. Cos of 0 1 ஆகுதுன்னா you will be getting the result as that is root 2f the whole square plus f divided by 2 the whole square plus 2 times of root 2f times f divided by 2. So நமக்கு இங்க ஒரு simple identity யூஸ் பண்ண முடியும். That is a square b square 2ab. So it is a plus b the whole square. Simply we can write the result as root 2f plus f divided by 2 the whole square. Now the square and square will be getting cancelled. மீதி என்ன இருக்கும் ரிசல்ட் உங்களுக்கு? So it is root 2f it is simply root 2f plus f divided by 2. So we have got the result. So this is f double dash. இப்போ நீங்க f இங்க காமனா எடுத்தீங்கன்னாக்கா f double dash is said to be root 2 plus 1 by 2 times of common f. So this is a resultant force. அப்போ நீங்க in terms of mass and distance காமிக்கணும் அப்படின்னாக்கா what is the factor f? f is said to be gm square by a square. அப்போ நீங்க என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா the resultant force is said to be it is root 2 plus 1 by 2 times of g m square divided by a square. So in terms of direction காமிக்கணும் you have to add that negative sign here since it's an attractive force. Okay, so this is a procedure. Any doubt? Okay, இப்போ நீங்க இந்த மாடல் ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, just consider a case ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா let us assume that just for convenience or நம்ம எல்லாமே ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். m all are said to be m, all are said to be m. So you know that the three medians will passes through a common point called centroid of the triangle. படிச்சிருக்கீங்கல்ல, அந்த சென்ட்ராய்டில் ஒரு மாஸ் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் said to be again also m. இப்போ இது வந்து 3 body problem கிடையாது, இது என்னது 4 body problem. Now you want to find the resultant force on the center. இந்த இடத்துல இருக்க resultant force என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க அகைன். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 forces வந்துடும், 3 vectors. அப்போ உங்களால் 3 vector கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எனி 2 வெக்டருக்கு ரிசல்ட் எடுத்துட்டு அப்புறம் அந்த தேர்ட் வெக்டர் கூட நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா ஒரே ப்ரொசீஜர், சேம் ப்ரொசீஜர். இதை நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். பட் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், பொறுமையாக ஒரு ஸ்டெப்பை போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக அதை சார்ட் அவுட் பண்ண பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் இது நோட் பண்ணுங்க. அகைன் எதிர் 3 body or 4 body ப்ராப்ளம் நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன நோட் வச்சுக்கணும், என்னென்ன விஷயம் வந்து ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அன் இம்பார்ட்டன்ட் நோட்டு நோட் பண்ணிட்டு அப்புறமா தட் இஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ். ஸோ ஜஸ்ட் ஃபார் 3 body or 4 body ப்ராப்ளம் ஆர் 2 வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் வந்து மைண்ட் வச்சுங்க. ஓகே, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் what is the resultant force? R is said to be it is root of a square plus b square plus 2a b cos of angle between them is theta. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் பாயிண்டா அந்த ரிசல்டன்ட் ஆங்கிள் இருக்குல்ல, it is tan inverse of it is b sin theta divided by a plus b cos of theta. இது ஒரு பாயிண்டா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ என்ன நான் என்ன பண்ணுறேன்னா either in case of 4 body problem 3 vectors will be there. So 4 body problem 3 vectors will be there. அப்போ அந்த 3 vectors வந்து நம்ம எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ரிசல்டன்ட் வந்து என்ன பண்ணுவோம் எனி 2. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ரிசல்டன்ட் between 2 vectors அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்தரா வர ஆன்சரை தேர்ட் வெக்டர் கூட ரிசல்டன்ட் தென் ஆட் வித் தேர்ட் வெக்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். அதே மாதிரி சின்ன சிம்பிள் பாயிண்ட், 2 ஈக்குவல் வெக்டர் இருந்தாக்க ரிசல்டன்ட் வந்து என்னவாகும், மிடில் தான் பாஸ் ஆகும். தட் பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து நீங்கள் மேஜராக ஞாபகம் வச்சுங்க. மோஸ்ட்டாக போடும்போது இந்த மாதிரி என்ன 2, 3, 4 பாடி ப்ராப்ளம்ஸ்லாம் போடும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தட்ஸ் இட். பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாஸ் தான். பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ் வச்சுங்களேன். ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். ஆனால் இப்போ அந்த ஃபோர்ஸ் என்னவா அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் கேஸ். உங்களுக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல நீங்கள் என்னென்ன சம்ஸ் வந்து போட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a mass, another mass டபுள் ஆனால் ஃபோர்ஸ் என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனா இல்லை டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா, இது மாதிரி சிம்பிள் கேசஸ் இருக்கு. பட் இந்த செட்டப் எல்லாமே வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். மாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுங்களேன். வாட் ஹேப்பன்ஸ், ஜஸ்ட் கன்சிடர் 2 masses, that is
system A of mass m and then system B of mass வந்து okay, it is also m, simply m. Okay, if 25% of mass is transferred to B, what happens to the force of attraction? Also remember that distance between them is said to be r. Okay, if 25% of mass is transferred, if 25% of mass is transferred of m is transferred to B, from A to B, what is the new force of attraction between them? So அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து old force என்னன்னு தெரியும். So old force என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F is equals to negative G m1 m2 divided by distance between them is said to be r square. It is simply what it is negative G m square divided by r square. இதான் வந்து இனிஷியல் கேஸ். ஃபைனல் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் எஃப் டேஷ் தெரியும். ஓகே, இப்போ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் எம் ஏலையும் வேற மாஸ் இருக்கும், பிலையும் என்னவா இருக்கும், வேற மாஸ் தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நெகட்டிவ் ஜி எம் டேஷ் ஆஃப் ஏ இன்டூ இட் இஸ் எம் டேஷ் ஆஃப் பி டிவைட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் நாட் அல்டர். இப்போ நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணதுக்கு அந்த எம் டேஷ் ஆஃப் ஏ தெரியணும், எம் டேஷ் ஆஃப் பி என்னன்றது தெரியணும். ஓகே, ஸோ ஹவு டு கால்குலேட் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. 25% இங்கேருந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆகும் மாஸ்? 75 ஏல என்ன ஆகும்னு கேட்குறேன், டிக்ரீஸ் ஆகும். 25% டிக்ரீஸ் ஆகிருக்கும். டியில் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25% என்ன ஆகிருக்குனாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ தேர்ஃபோர் வாட் இஸ் அவர் எம் ஏ டேஷ் இஸ் said to be it is initial mass minus 25% of mass. What is 25% of mass அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 of the total value. 25% என்னது, குவார்டர் தானே, 1/4 of the total value. 1/4 of the total value என்னது, it is said to be simply m divided by 4. அப்போ நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, I mean LCM எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னாக்கா it is 3m by 4. So what is m dash of b அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is m, initial mass is m. What if 25% is transferred அப்படின்னு பார்த்தீங்கன்னா added. அப்போ 25% வந்து என்ன ஆகுதுன்னா added. That is what 1/4, I mean that is 1/4 of the value is added. அப்போ it will be what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 5m by 4. Now we can solve this problem. That is instead of this gm a, I mean m of a dash is said to be it is 3m by 4. It is negative, it is 3m by 4 and then this is 5m by 4. It is divided by distance between them is a square. Again எல்லா ஃபேக்டர்ஸும் பாருங்க, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will be getting the result. That is negative, it is 9 divided by 9, sorry, it is 15 divided by 4 4 sir will be what, 16, and then g will be there, m into m will be m square, distance between them is r square. So நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா what will be the new force and old force அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is a factor, இதுதான old force உங்களுக்கு. அப்போ you will be getting the result as f dash is said to be 15 by 16 times of f. So this is idea. Okay, mass transfer problem. மோஸ்ட்டாக இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு, பார்த்துக்கணும். ஓகே, எனி டவுட்? 2019 NEET 2019 model, not in your gravitation but in your electrostatic.